அங்க பாருடா, அதே மாதிரி இன்னொரு கார் ஃபாலோ பண்ணி வருது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த காரை நிப்பாட்டி பாப்போம். என்ன மாமா, போற வர வண்டியெல்லாம் நிப்பாட்டலாங்கிறீங்க? இங்க பாதி வண்டி இப்படிதான் மாமா இருக்கு. யோ டிரைவர் சார், நிக்காம போயா. அந்த ரத்னம் போய் பார்க்கறான். நிறுத்தினா கதை கந்தலாயிரம். போயிட்டாரு போயிட்டாரு. சரிங்க சார். யோ குனிஞ்சுக்கயா. என்ன மாமா ஆச்சு? நீங்க இப்படி இருந்து பார்த்ததே இல்லையே மாமா. எல்லாரையும் விட போல்டா இருப்பீங்க. இப்ப நீங்களே பதட்டப்பட்டா எப்படி மாமா? மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலா இருங்க மாமா. அந்த கிரி சவால்ல ஜெயிச்சிட கூடாதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. நாம இப்படி உஷாரா இருந்தாதான் சரவணனை காப்பாற்ற முடியும். சுத்தி என்ன நடக்குது, யாரு வர்றா, எந்த வண்டி போகுதுன்னு பார்த்துட்டே வாங்க. சரி மாமா. இல்லைன்னா கேப்ல தட்டிட்டு போயிடுவாங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாக்கிரதையா கவனமா பார்த்துட்டு வாங்க. சரிங்க மாமா. சார், இங்கேயே வச்சு அவனை போட்டுடலான்னு சொன்னா வேணான்னு சொல்றீங்க. எனக்கு ஐடியா சொல்றியா? எல்லாம் எனக்கு தெரியா. சென்னையில போய் பாத்துக்கலாம்யா. 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன்ல. இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள அந்த சரவண கதையை முடிச்சிடலாம்யா. சரிங்க சார். அவங்க நம்ம வீட்டை வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏமா அங்கெல்லாம் போன? ஈஸ்வரி அவமானப்படுத்துவான்னு உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம்? ஆமாண்ணே, சுமதி கூப்பிட்டாலேன்னு சும்மா போனேன்னு. அந்த ஈஸ்வரி இத்தனை வன்மத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கா. பெரிய பெரிய திட்டம்லாம் போட்டு எங்களை அந்த ஒண்டி கொடுத்தனதுக்கு போக வச்சாலும், எங்க கிட்ட இருந்து எங்க பிள்ளைங்களெல்லாம் பிரிச்சாலும், எங்களை கேவலப்படுத்துறதுக்காகவே அந்த வீட்டை வாங்கினாலும். இதெல்லாம் எப்படின்னு உன்னால இதை நம்ப முடியுதா? இல்ல அப்புறம் என்னால மட்டும் எப்படி இதெல்லாம் யோகிக்க முடியும்? நாங்க என்ன துரோகம் பண்ணிட்டோம்? இன்னும் என்னால நம்பவே முடியலன்னு. என்ன கேட்டா நீ அங்க போயிருக்க கூடாதுமா. தெரியாம போயிட்டேன்னு அதுக்காக இப்படியா பேசுவா? அவ சொன்னதெல்லாம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இதன வீடா மடமா கண்டவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? இன்னைக்கு நீ சும்மா ஒண்ணு தெருவுக்கு வரல. அது ஒவ்வொன்னத்துலயும் என்னோட சூழ்ச்சி இருக்கு. எனக்கு எதுவும் தரலனாலும் பரவாயில்ல. ஆனா உமாவை தெருவுக்கு கொண்டு வா. நான் எத்தனை கோவில்ல போய் வேண்டி இருப்பேன் தெரியுமா? நீ ரண வேதனை அனுபவிக்கணும். உன் பசங்க எல்லாம் சீரழியணும். அத பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிக்கணும். ஈஸ்வரி இவ்வளவு பேசினது கூட பிரச்சனை இல்லைன்னு. எங்க வீடு, டிரான்ஸ்போர்ட், எங்க இடம் இதெல்லாம் வாங்கினது கூட பிரச்சனை இல்ல. இப்படி எல்லாம் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் சொல்லி சொல்லி குத்தி காட்டினது அது என் மனசு பொண்ணாக்கிருச்சுன்னு. நாங்க அவளுக்கும் ஐயா அண்ணனுக்கும் துரோகம் செஞ்சு ஏமாத்திதான் இவ்வளவு சொத்தையும் சேர்த்தோமா. அதான் இன்னைக்கு அவ மாளிகைக்கு வந்துட்டாலாம், நாங்க நடு ரோட்டுக்கு போயிட்டோமா. எனக்கு வந்துச்சு பாரு கோவம். நானும் பதிலுக்கு பேசிட்டேன்னு. நீயும் பதிலுக்கு பேசினியா? நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியல. ஆமாண்ணே, எவ்வளவுதான் பொறுத்து போறது. அதான் நல்லா வாங்குன்னு வாங்கி விட்டுட்டு வந்துட்டேன். ஒண்ணும் இல்லாம வந்துதானே நாங்க இவ்வளவு சம்பாதிச்சோம். அதே மாதிரி விட்டதுக்கு மேல 7 மடங்கு நேர்மையான வழியில நாங்க சம்பாதிச்சு காட்டுவோம். என் பசங்க, என் பேர பிள்ளைங்கன்னு எல்லாரும் ஒரே வீட்டுல ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம். நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சவால் விட்டுட்டே வந்திருக்கேன்னு. குறுக்கு வழியில மேல போன சீக்கிரம் விழுந்துருவ. கால ஒரே மாதிரி இருக்காது. வெயில், குளிர், மழை இது எல்லாமே தான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்.
கெட்டவங்க நல்லா இருக்கறதுக்கும் நல்லவங்க கஷ்டப்படுறதுக்கும் நியாயமும் தர்மமும் விடாது. நியாயம் தர்மம் எங்க கிட்ட இருக்கு. எங்களை அழிக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன். நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கனான்னு கடைசியில பாப்போன்னு நான் அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேனே. அதுல என்னமா சந்தேகம்? நீ நல்லா தான் இருக்க போற. பணம் தான் சந்தோஷம்னு நான் ஒரு காலத்திலயும் நினைச்சதில்ல. இத பார், மறுபடியும் பசங்க உன்னை தேடி வருவாங்க. நீ சந்தோஷமா தான் இருக்க போற. நீ விட்டதெல்லாம் பிடிக்க போற. அதுக்கு அடையாளமா அந்த வீடு உன் கைக்கு வரும் பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. ஆனா சங்கடம் என்னன்னா, ஐயா ஒண்ணன உயிர் நண்பனாவும் ஈஸ்வரிய சொந்த தங்கச்சியாவும் தானே இவர் நினைச்சாரு. இன்னைக்கு அந்த மனுஷனை போய் ஏமாத்துக்காரன்னு சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்சு அவர் தாங்க மாட்டாருன்னு. அவர்கிட்ட நீங்களும் சொல்லிடாதீங்க, நானும் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அவர் கஷ்டப்படுவாரு. நீ என்கிட்ட சொல்லாம இருந்தாலும் இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இங்க நீங்க கோர்ட்லயும் சரி, ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்லயும் சரி, அவங்க அப்படித்தானே என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அண்ணா, அவ்வளவு கேவலமா நடந்துகிட்டவங்க உங்ககிட்ட இப்படி பேசுனதுல ஆச்சரியம் இல்லையே. இப்படி ஒருத்திய வீட்டுல வச்சுக்கிட்டு ஐயாவும் நம்ம கிட்ட அவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கான். அவனுக்கு மட்டும் கொஞ்சம் சபல புத்தி இருந்திருந்தா அவனை வச்சே இந்த எல்லா காரியத்தையும் அவங்க முடிச்சிருப்பாங்க. அதுவும் இப்ப இல்ல, அது எப்பவோ நடந்திருக்கும். இதெல்லாம் கேட்டா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் மட்டும் அண்ணன் கிட்ட என் ஆதங்கத்தை கொட்டிட்டு போலான்னு வந்தேங்க. நீங்க நீங்க எப்ப வந்தீங்க? வீட்லயே எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறது? இங்க பக்கத்துல தானேன்னு இவங்களை அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ வந்ததும் உன் குரல் கேட்டுச்சு, வெளியில வரலான்னு நினைச்சேன். ஆனா நீ பேச ஆரம்பிச்சிட்ட. நான் வெளியில வந்தா நீ பேசுறதை நிறுத்திடுவேன், அதனாலதான் உள்ளேயே இருந்துட்டேன். அப்படியாவது உன் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சமாவது குறையட்டுன்னு தான் நான் அப்படியே இருந்துட்டேன். நீங்க இங்க இருக்கிறது தெரியாமனா எல்லாத்தையும் உளறி தொலைச்சிட்டேன். என்னங்க, இப்பதான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இனிமே வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குமா? எல்லாத்தையும் கேட்டு கேட்டு என் நெஞ்சுக்கு தாங்குற சக்தி வந்துருச்சு. பயப்படாத, இனிமே என்ன நடந்தாலும் என்னால நிச்சயமா தாங்கிக்க முடியும். இப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு பிள்ளைங்களா? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு போனாவது பண்ணி கேக்குறாங்களா? இருக்கட்டும் அண்ணன், பிள்ளைங்க நம்மள நினைக்கலனாலும் நாம அவங்கள நினைக்கணும்ல. சரவணனை கூட்டிட்டு வர ரத்னம் போறதா சொன்னா, அத பத்தி எதுவுமே போன் பண்ணி சொல்லவே இல்ல. என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. இசை, ரத்னத்துக்கு ஒரு போன் பண்ணி பாரு. ஹலோ, சொல்லுங்க. சார், நான் இசை பேசுறேன். சரவணன் மாமாவை கூட்டிட்டு வந்தாச்சான்னு அத்தை கேட்க சொன்னாங்க. நாங்க இப்போ சென்னைக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். சரவணனுக்கு இங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதனாலதான் நானும் ஆம்புலன்ஸ்லயே வந்துட்டு இருக்கேன். சரவணன் மாமாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு ஆக்சுவலா ஒண்ணும் இல்லம்மா. ஆனா அந்த கிரி 24 மணி நேரத்துல சரவணனை கொல்லுவேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்காமா. அதான் நானே அவங்க கூட பாதுகாப்புக்கு வந்துகிட்டு இருக்கேன். சரவணனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? என்னம்மா, இசை. என்னாச்சு? என்னாச்சு இசை? ரத்னம் போன்ல என்ன சொன்னா? அது சரவணன் மாமாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களா? ஆனா அந்த கிரி சரவணன் மாமாவை 24 மணி நேரத்துக்குள்ள கொல்றேன்னு சவால் விட்டுருக்கானா? மாப்ள, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல மாப்ள. திடீர்னு பார்த்தா அன்னில வர ரெமோ விக்கிற மாதிரி சூப்பரா கூலிங் கிளாஸ்ல போட்டு ஜாலியா சுத்துற.
திடீர்னு பார்த்தா அம்பி விக்கிற மாதிரி பயந்து புலம்புற. தோ இப்ப கூட பாரு பயந்து போய் தான் உட்காந்துருக்கேன். உன் நடவடிக்கை என்னால புரிஞ்சிக்கவே முடியல மாப்ள. யோ என் நடவடிக்கை உனக்கு புரியணும்னா நீ கூடு விட்டு கூடு பாஞ்சாதான் புரியும். நானே ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற புரியாம கொள்ளாம தொடர்ந்து பேசிக்கிட்டேன். எந்த ஒரு காரியத்துக்கும் மச்சான் துணை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த காரியம் அமோகமா முடியுமாப்ல. நீ மேட்ரை ஏன் காதுல போடு, அத காது வச்ச மாதிரி முடிச்சிடுற. அது ஒண்ணு இல்லையா, எவனோ ஒருத்தன் ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாப்ள உன்ன போய் டார்ச்சர் பண்றானா? ஆமா என்ன சொல்லி டார்ச்சர் பண்றான்? அது ஒண்ணு இல்லையா. சொல்லு மாப்ள. அது யோ அவன் என்ன சொல்லி மிரட்டின உனக்கு என்னையா? மிரட்டினவன் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. அவன் போன் நம்பர் தரேன். உனக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்தன் கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்றான்னு சொன்னேன்ல, அவன்கிட்ட சொல்லி இந்த நம்பரை யார் யூஸ் பண்றாங்கன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு. பலே கிளாடி மாப்ள. நீ மேட்ரு என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனா உதவி மட்டும் கேட்ப. நாட்டுல பல பேர் இப்படிதான் இருக்காங்க. நாங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இங்க பாரியா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. உன்னால உதவி பண்ண முடியுமா முடியாதா? முடியாதானே சொல்லு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். மாப்ள வேணும்னா ரத்ன மாமா கிட்ட ஹெல்ப் கேள, அவர் போலீஸ் தானே, ஈஸியா ட்ரேஸ் பண்ணி சொல்லிடுவாரு. யோ நக்கலா என்ன மாப்ள திடீர்னு டென்ஷன் ஆயிட்டான்? யோ இங்க பாரியா. யோ நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தியா. அந்த ஏசி பேரை சொல்லி டிசியை ஞாபகப்படுத்திட்டேயா. இரு நான் உடனே டிசிக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ மாப்ள, ஐயோ மாப்ள வேணாம். எதுக்கு போனை கட் பண்ண? என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்க. போ மாப்ள, உனக்கு நல்லது பண்ண வந்த ஏன் மேல இப்படி எரிஞ்சு விடுற? நீ இந்த கம்பெனி எம்டி ஆனதுல இருந்து என்ன மதிக்கிறதே இல்ல. எனக்கு என்ன, நீ எப்படி வேணா கெட்டு போ. சரி சொல்லு, நீ எதுக்கு போனை கட் பண்ண? என்ன மாப்ள நீ அந்த ரத்னம் போனை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல, நீ என்னடா இந்த போன்ல தான் அந்த டிசிக்கு போன் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் உன் சித்தப்பா வந்து உன் அலைக்கா தூக்கிட்டு போயிட மாட்டாரு? ஏன் வாங்க நடில பத்தலையா? யோ நீ சொல்றதும் சரியான பாயிண்டியா. ஆனா இப்ப அந்த டிசிக்கு போன் பண்ணணும்னா ஏதாவது ஒரு புது நம்பர் வேணுமேயா. புது நம்பருக்கு இப்ப நம்ம என்ன பண்றது? புது நம்பரா? யோ என்னையா ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வருது? ஒருவேளை அன்னைக்கு என்ன மிரட்டினவனா இருப்பானோ? மாப்ள சும்மா அட்டன் பண்ணு மாப்ள. அவன் மிரட்டினா போனை என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன் மாப்ள. முதல்ல போனை அட்டன் பண்ணு மாப்ள. அட்டன் பண்ணி பேசு மாப்ள. ஹலோ ஹலோ கண்ணா. சார் சார் கிரி சாரா? சார் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், நல்லவேளை நீங்களே பண்ணிட்டீங்க சார். போன் எடுத்தவொடனே இதை சொல்றதை நிறுத்திங்க, இந்தியா வல்லரசு ஆயிடும். சார் இல்ல சார், நிஜமாவே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க சார். அதை நான் நேர்ல வந்தவொடனே சொல்லு. இப்ப நான் சென்னையில தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், உடனே ஏற்பாடு பண்ணு. இதை பாரு, நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டு இருக்கேன். சார் நான் எப்படி சார் தங்க வைக்கிறது, எங்க ஏற்பாடு பண்றதுன்னு தெரியலையே சார். கண்ணா என்கிட்ட நடிக்காத. நீ உமா வீட்டை வாங்கினது எனக்கு நல்லா தெரியும். அதுல எனக்கு ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிரு. கொஞ்ச நாளைக்கு நாங்க தங்கணும். போலீஸ் என்ன தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. எனக்கு உங்க வீட்டை விட்ட வேற பாதுகாப்பான இடம் கிடையாது, புரியுதா? நீங்க சொல்றது உண்மைதான் சார். நாங்க அந்த உமா வீட்டை வாங்கிட்டோம். மாளிகை மாதிரி வீடு இருந்தாலும் நீங்க அங்க வந்து தங்குறது எல்லாருக்குமே ரிஸ்க் தானே சார். என்ன கிரி சார் நம்ம வீட்டுல தங்க போறாரா? சுமதி இருக்காளே மாப்ள, அவ எப்படி விடுவா? தெரிஞ்ச உடனே அந்த ரத்தனத்துக்கிட்ட போட்டு கொடுத்துருவா. வேணாம் மாப்ள, சொல்லுங்க மாப்ள, வேணான்னு சொல்லுங்க. கண்ணா அந்த கோமாளி பைய ஜம்பு பேச்செல்லாம் காதுல வாங்கிக்காத. அவனை நான் வந்து கவனிச்சுக்கிறேன். நான் உங்க வீட்டுல தான் தங்க போறேன், அதுக்கான ஏற்பாடு மட்டும் பாரு, புரியுதா? சரிங்க சார். சார் அப்புறம் உங்களை போலீஸ் சுட்டதா சொன்னாங்க, இப்ப எப்படி சார் இருக்கீங்க? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்களா சார்? இவ்வளவு நேரம் பேசிட்டு இப்ப கேக்குறியா? நான் தப்பிச்சு பாண்டிச்சேரி போயிட்டு இப்ப சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க வந்துருவேன். ரூம் ரெடி பண்ணி வைக்க சொல்லு, சரியா? சரிங்க சார். அட என்ன மாப்ள நீ அந்த கிரி சொல்றதுக்குலாம் தலை ஆடிக்கிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளு மாப்ள. யோ அவர் இங்க தான் தங்குவாரு. உன் பொண்டாட்டியால பிரச்சனை வராம நீ தான் பாத்துக்கணும். சும்மா நோய் மாப்ள, என்னது நான் பாத்துக்கணுமா? மேடம் இந்த மெடிசன்லாம் இங்க இல்ல, வெளியில போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சிஸ்டர், நான் வாங்கிட்டு வந்துறேன். மெடிக்கல் எங்க இருக்கு? மெயின் கேட்டுக்கு வெளியில இடது பக்கத்துல இருக்கு. ஓகே. பணம் இல்லையா பூமிகா? ரத்ன மாமா நட்ராஜ் பிரபாலாம் எங்க போயிருக்காங்க? ரத்னம் சார் டாக்டரை பார்க்க போயிருக்காரு. நட்ராஜ் மாமாவும் பிரபாவும் பணம் எடுக்க ஏடிஎம் போயிருக்காங்க. சரி கொஞ்சம் இரு. ஏடிஎம்ல பணம் எடுக்க போன நட்ராஜும் பிரபாவும் வந்துருவாங்க. பூமிகா என்கிட்ட பணம் இருக்கு.
பரவாயில்ல, வாங்கிக்க பூமிகா. இந்தா இதை வச்சுக்கோ. முதல்ல போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. போயிட்டு வந்துரு. இந்த வார்டுக்குள்ள போய் பாருங்க. வாங்க அத்தை. சரவணா, அப்பா அப்பா உட்காருங்கப்பா. அப்பாதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு சரவணா. எப்ப உன்னை பாப்போன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு. எப்படி ஒரு நிலைமையில உன்னை பார்க்கணும்னு விதி இருக்கு பாரு. அப்பா அப்படி பார்க்காதீங்கப்பா, எனக்கு ஒன்னும் ஆகலப்பா. உனக்கு ஒண்ணும் ஆகலன்னு நீ சொல்லுவ சரவணா. ஆனா உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எங்களுக்கு மனசுல தைரியம் இல்லப்பா. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கும் போது என் உசுரே போகுதுப்பா. அம்மா, நான் தான் அதை அப்பவே மறந்துட்டேன்னு சொன்னேன்ல. நீங்க அப்பா கிட்ட சொல்லலையாம்மா? அப்பா, நான் அதை அப்பவே மறந்துட்டேன்ப்பா. என் பக்கத்துல வந்து என் கைய பிடிச்சுக்கங்கப்பா. என்னங்க, அவன் பக்கத்துல வாங்க, வந்து அவன் கைய பிடிச்சுக்கோங்க. அவன் தான் சொல்றான்ல, வாங்க. அப்பா, மத்த எல்லாரையும் விடுங்கப்பா. நான் இந்த கையை என்னைக்குமே விட மாட்டேன். நீங்க உங்க குணத்தை எனக்காக மாத்திருந்தீங்கன்னா தான்ப்பா நான் கஷ்டப்பட்டிருப்பேன். நீங்க எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தீங்களோ அதை நீங்களே மீறாதான்ப்பா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க பார்த்தது தானப்பா சொன்னீங்க. ஆனா சத்தியமா நான் சொல்றேன்ப்பா, ஐயாவும் மாமாவை நான் கொல்லலப்பா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்ட இல்ல, எனக்கு அதுவே போதும். அதே மாதிரி இந்த கொலையை நீ செய்யலன்னு நிரூபிச்சுட்டு சீக்கிரமா வெளியில வந்துருவேன். சரிப்பா. அப்பா, உங்க உடம்புக்கு இப்ப பரவாயில்லையாப்பா? நான் நல்லா இருக்கேன்டா. உனக்கு என் மேல கோவம் இல்லைன்னு இதோ உன் அம்மா என்கிட்ட சொன்னப்பவே நான் பாதி குணமாயிட்டேன்டா. நீயும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேஸ்ல இருந்தெல்லாம் சீக்கிரம் வெளியில வந்துருவப்பா. கவலைப்படாதன்னு. உங்க 2 பேரோட அன்பும் பிரார்த்தனையும் என்ன காப்பாத்திருமா. பொண்ண மாதிரியே மத்த பிள்ளைங்களும் எங்களை புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கும்பா. அவங்க இந்த அப்பா அம்மாவை எப்ப புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. இன்னும் நீ அதை நம்பிட்டு இருக்கியாவுமா? அவங்க திருந்துவாங்கன்னு தண்ணியில தான் எழுதி வைக்கணும். இல்ல மாமா, அவங்க நிச்சயம் மாறுவாங்க. அவங்கள நான் மாத்துவேன். உங்களை நினைச்சுதான் அப்பப்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் மாமா. நீங்களும் இசையும் இந்த சூழ்நிலையில அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவியே இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. உங்களை யார் உள்ள விட்டது? சரவணன் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். பூமிகா, எங்களை இப்படி அலைய விட்டுட்டு நல விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? ஏய், நான் கூட கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நினைச்சாலே எரிச்சலா இருக்கு.
மரியாதையா வெளியே போங்க. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.